சொல்லு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.25 கவனிப்பா, பேசாத. கொஸ்டின் ரீட் பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க. 3/2 into cos pi/3 plus I sin pi/3 into 6 into cos 5/6 plus I sin. கவனிப்பா, கவனிக்கிறியா? கான்ஸ்டன்ட் எல்லாமே மல்டிபிள் இருக்கு, அதனால கான்ஸ்டன்ட ஒரு இந்த சைடு எழுதிக்கோ. 3/2 into 6 நான் அந்த சைடு எடுத்துக்கிறேன். ரிமைனிங் cos θ plus I sin θ அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும்போது மல்டிபிள் இருந்தா நம்ம எப்படிமா எழுதுவோம்? அதாவது கவனி, யூலர்ஸ் தியரம் என்ன சொல்லுதுங்க? cos θ plus I sin θங்கிற ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நம்ம அதை e பவர் I θன்னு எழுதிக்கலாமா? அப்போ இன்னொரு ஃபார்மேட் இருக்கு. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. cos 2θ plus I sin 2θன்னு இருக்குன்னா இந்த e பவர் I 2θன்னு எழுதிக்கலாமா? அப்ப இது ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி cos θ plus I sin θ into cos 2θ plus I sin 2θ நான் ப்ராடக்ட் பண்ண அப்படின்னா அப்ப ரைட் சைடு என்ன இருக்கு? e பவர் I θ into e பவர் I 2θ. அப்ப இங்க என்ன மீனிங் பா? பேஸ் சேமா இருந்தா பவர் என்ன பண்ணிக்குவோம்? ஆட் பண்ணி. அதுதான் கான்செப்ட். அப்போ இது ரெண்டும் எப்படி இருக்கு? மல்டிபிள் இருக்கா? அப்ப இத நம்ம என்ன பண்ணுவோம்? ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும்? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். cos 5/3 plus 5/3 6 5/6 plus I sin 5/3 plus 5/6. சொல்லுப்பா, ஆட் பண்ண என்ன ஆன்சர் வரும்? இங்க பாருங்க, என்ன கேன்சல் ஆகும்? 1 2 is 2 3 2 are 6 அப்ப 3 into 3 9 ஆமா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆட் பண்ணி சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் அப்படியே சொல்றேன். இங்க LCM எடுத்தோம்னா இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணனும். இங்க என்ன பண்ணனும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணனுமா? அப்ப சொல்லுங்க என்ன கிடைக்கும்? cos 2π plus 5π எவ்வளவு? 7π/6 plus I sin 7π/6. இது எப்படிமா பிரிச்சு எழுதலாம்? 9 into சொல்லுங்க. டினாமினேட்டரை விட 1 அதிகமா இருக்கு நியூமரேட்டர். அப்ப எப்படி எழுதலாம்? cos of 5 plus 5/6. அப்போ சின்னதா இருந்தா என்ன பண்ணிருப்போம் நம்ம? 5 மைனஸ் எழுதிருக்கோம். அப்ப எங்க சொல்லுங்க பார்க்கலாம். 5 plus 5/6. கவனி, நம்ம ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம டேபிள் போட்டு சொல்லி கொடுத்துருப்போம். இது என்ன ஆங்கிள் சொல்லுங்க? 0 2π 4π. ஈவன் நம்பர் ஆஃப் பைலாம் ரைட் சைடு இருக்கும். ஆட் நம்பர் ஆஃப் பைலாம் இந்த சைடு இருக்குமா? லெஃப்ட் சைடு 5 3π 5π எக்ஸெட்ரா நிறைய சொல்லிட்டு போலாம். அந்த மாதிரி 1 ரெவல்யூஷன் 2 3 இந்த மாதிரி. அப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம், என்னது இது? 5/2 5π/2 9π/2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இங்கப்பா சரிப்பா. அப்ப இந்த இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா? குவாட்ரண்ட் 1. இங்க 1 இது 2 3 4. பேசக்கூடாது. யார் பேசுறீங்க?
சொல்லு பார்க்கலாம். இப்ப ஆங்கிள் இங்க பாருங்கம்மா, இங்க இதை எப்படி எழுதலாம்? அதாவது π/2 மைனஸ் தீட்டா ஆர் 2π பிளஸ் தீட்டா. அப்ப இங்க பா π/2 பிளஸ் தீட்டா π மைனஸ் தீட்டா. அப்ப இங்க சொல்லுங்கம்மா, π பிளஸ் தீட்டா 3π/2 மைனஸ் இங்க 3π/2 plus theta 2π minus theta. இப்ப ஆங்கிள் நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா இங்க பாருங்க 10 20 30 40 இங்க வந்தனா 90 ஆயிடும். அப்ப இதுக்கு இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 90 விட கம்மியா தான் இருக்கு. 10 20 30 90 விட கம்மி. அதனால π/2 minus theta. நான் இங்க 1 ரெவல்யூஷன் முடிஞ்சது அப்படின்னா இங்க 2π வந்துரும், 360 டிகிரி வந்துரும். அப்புறம் என்ன இருக்கும்? 360 அப்புறம் 370 380. அதனாலதான் நம்ம 360 பிளஸ் தீட்டான்னு வரும். புரியுதா? அப்ப இங்க வந்துச்சுன்னா 100 110 அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்ப அது எப்படி இருக்கு? 90 விட அதிகமா இருக்கு இல்லையா? அதான் நம்ம 90 பிளஸ் தீட்டான்னு போட்டுருக்கோம். இங்க கம்பேர் பண்ணோம்னா 180 விட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அதேதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவார்டர்லயும் நம்ம எழுதிருக்கோம். இங்க நம்ம ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்றோம்? ஆல் சில்வர் டி கார் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்ப இது என்னப்பா? ஆல் அப்படின்னா எல்லாமே. சைன் எஸ்ன்னா என்ன? சைன் தீட்டா அதனுடைய ரெசிப்ரோக்கல் கோஎஃபிஷியன்ட். இங்க அப்ப இங்க என்னப்பா? ஏன் நாம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றோம்? இந்த சைன் தீட்டா இந்த ரெட்ல எழுதிருக்காங்க பாத்தீங்களா? அந்த சைன் கோசிகன் டான் காட் காஸ் தீட்டா சீக்கன் தீட்டா இது எல்லாமே இந்த குவாட்ரன்ட்ல பிளஸ்ல இருக்கும். மத்த ரேஷியோஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். சரியாமா? சரி, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுல நான் எழுதி போட்டேன் சேஞ்சஸ் டஸ் நாட் சேஞ்சஸ் எழுதி போட்டேனா? அதாவது வெர்டிகல் ஆங்கிள் இருக்குல்ல, வெர்டிகல் ஆங்கிள் என்னன்னா 5/2, இங்க என்ன இருக்கு 3/2. அதனுடைய பிளஸ் மைனஸ் வந்தா சேஞ்ச் ஆகும். அதனுடைய பிளஸ் மைனஸ் வந்தா சேஞ்ச் ஆகும். அப்ப அதனுடைய பிளஸ் மைனஸ் வந்திருக்கா பாரு? இல்ல, இது ஹரிசாண்டல் தான் வந்திருக்கு. ஹரிசாண்டல் என்ன? π/a 2π. அதான ஹரிசாண்டல். இந்த லைன் பாருமா, இந்த லைனோட ஆங்கிள் என்ன? π. இப்போ இது கூட ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ஷன் பண்ணாவோ என்ன பண்ணாது? சேஞ்ச் ஆகாது. காசு காசாவே இருக்கும், சைன் சைனாவே இருக்கும், டேன் டேனாவே இருக்கும். புரியுதா? அப்போ இது ஹரிசாண்டல் லைனுடைய இதுதான் இங்க அப்ளை ஆகுது. 5 + 5/6 தான். அப்போ கவனி, அப்ப சேஞ்சஸ் ஆகாது. காசு காசாவே தான் இருக்கும். அப்ப இது எது எழுதணும்? cos 5 + தீட்டா தீட்டா தீட்டாங்கிறது பதிலா நம்ம ஆங்கிள் என்ன எழுதலாம்? 5/6. அப்ப இங்க சொல்லுங்க, சைன் எழுதாதீங்க, சைன் சொல்றேன் நான். இங்க சொல்லுப்போம் சைன் 5/6. இது அப்படியே இருக்கு. இப்போ இது எந்த குவாட்ரண்ட்? 5 + 5/6ங்கிறது என்னது? 5 + தீட்டாங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? இங்க டேனோ காட்டும் மட்டும் தான் பிளஸ், மத்த எல்லாமே மைனஸ். அப்ப காசுக்கும் என்ன வரும்? மைனஸ் வரும். சைனுக்கும் என்ன வரும்? மைனஸ் வரும். புரியுதா? இங்க என்ன இருக்கு? இமேஜினரி பார்ட் ஐ. சரியாமா? இப்ப சொல்லுங்க பாக்கலாம். 9 × cos 30 டிகிரி என்ன வேல்யூ? √3/2 minus I into sin 30 எவ்வளோ? 1/2. தட்ஸ் ஆர் ஆன்சர். வேணா நீங்க 9 உள்ள எடுத்துட்டு போங்க. அப்போ -9 √3/2 minus I into 9/2. தட்ஸ் ஆர் ஆன்சர். புரியுதா? இந்த டேபிள் நல்லா தரவா இருக்கணும், இல்லைன்னா நமக்கு புரியாது, சம் புரியாது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இந்த டேபிள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, மனப்பாடம் பண்ணாத, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அப்பதான் நம்ம சம் போட முடியும். இந்த நெக்ஸ்ட் சம் சொல்லுமா? சத்தம் வந்துட்டு தான் இருக்கு பின்னாடி, ஏன் பேசுறேன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க, எக்ஸாம்பிள்
2.6 சொல்லுப்பா given சொல்லுங்க பார்க்கலாம் 2 into cos 9 pi by 4 plus I sin 9 pi by 4 by 4 into cos minus 3 pi by 2 plus I sin minus 3 pi by 2 கரெக்டாப்பா இங்க கேன்சல் பண்ணிக்கலாமா கான்ஸ்டன்ட் 1 times 2 times இப்ப என்ன ஆன்சர் இருக்கு 1/2 இங்க பாருங்க நமக்கு அந்த cos θ plus I sin θ ஃபார்மட்ல இருக்கா நியூமரேட்டர்லயே அதே ஃபார்மட்ல தான் இருக்கு டினாமினேட்டர் என்ன பண்ணுது அதே ஃபார்மட்ல தான் இருக்கு அப்ப இப்ப டிவைட்ல இருந்தா நம்ம எப்படி எழுதலாம் சப்ட்ராக்ட் பண்ணுமா அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க cos 9 pi by 4 minus angle என்ன இருக்கு minus 3 pi by 2 இருக்கு இல்லையா அப்ப minus of minus என்னமா ஆகிடும் plus 3 pi by 2 plus I sin plus 3 pi by 2 புரியுதாமா மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்க மைனஸ் இருக்கனால சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிரும் பிளஸ் ஆ மாறிடும் சொல்லுங்கம்மா இங்க என்ன பண்ணலாம் எல்சிஎம் 4 எடுத்துக்கலாமா அப்ப இங்கேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணனும் மேலே என்ன பண்ணனும் 2 ஆல மல்டிபிள் அப்ப இங்கேயும் அதே மாதிரி 2 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2 ஆல டிவைட் பண்ண மல்டிபிள் பண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம் 1/2 into cos of denominator 4 ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் இங்க 9 pi plus 6 pi எவ்வளவுமா 15 pi plus I sin 15 pi divide 4 சொல்லுப்பா இங்க வைதி 4 விட எத்தனை மடங்கு டினாமினேட்டர் இருக்கு அந்த நியரஸ்ட் வேல்யூ நீங்க சொல்லணும் 4 into 4 16 நியரஸ்டா இருக்கா 4 times அப்ப அதை விட கம்மியா இருக்கனால நம்ம என்ன பண்ணோம் மைனஸ் பண்ணுவோம் அப்ப சொல்லுங்க சொல்றது புரியுதாமா இங்க 4 times இருக்கு 4 டைம்ஸ்க்கு நியரஸ்டா இருக்கு அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா கம்மியா இருக்கு அப்ப என்ன பண்ணோம் மைனஸ் போடணும் அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 1/2 into cos of 4 pi minus 5/4 புரியுதாமா இங்க சொல்லுங்க அப்போ plus I sin 4 pi minus 5/4 சொல்லுப்பா அப்போ 4 pi இப்ப மறுபடியும் அங்க போ 4 pi பா 4 pi மைனஸ்ங்கிறது எந்த குவாட்ரண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களா 4 pi மைனஸ் 4 piங்கிறது எங்க இருக்கும் ரைட்ல இருக்குமா லெஃப்ட்ல இருக்குமா ரைட்ல அப்ப 4 மைனஸ்னா கம்மின்னு அர்த்தம் பிளஸ்னா தான் அதிகம் அப்ப எங்க இருக்கும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும் இது ஒன்னு கண்ண மூடிட்டு சொல்ல 4 piங்கிறது இங்க இருக்கு ரைட் சைடு ரைட் அதை விட கம்மின்னா இங்க தானே இருக்கும் வேற எங்க இருக்கும் மேல எப்படி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 4 piயை விட அதிகம்னா தான் இங்க போகும் பிளஸ் போடுறோமா இல்லையா 2 pi பிளஸ் 2 pi பிளஸ் 4 pi பிளஸ் 6 pi பிளஸ் எல்லாமே என்னதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் சொல்றது புரியுதா இல்லையா இது கூட ஆட் பண்ணணும் நாம இது கூட ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது கூட சப்ட்ராக்ட் பண்ணா எந்த குவாட்ரண்ட் செகண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்ப சொல்லுங்க பாருங்க அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காசும் சீக்கிரம் மட்டும் தான் என்னது பிளஸ் மத்ததெல்லாம் மைனஸ் அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் 1/2 into cos அங்க பிளஸ் ஆல் சில்வர் டீ கப் அப்ப cos பிளஸ் தான் cos pi/4 sin என்னவா இருக்கும் minus I sin pi/4 சொல்லுமா 45 டிகிரினோட ஆன்சர் ரெண்டுக்குமே ஒண்ணு தானே 1/√2 minus I into 1/√2 சொல்லுப்பா 1/2 உள்ள எடுத்துட்டு போ 1/2√2 minus I into 1/2√2 சரியா சார் ஆன்சர் நீ என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் √2 ஆல மேலேங்களே நாம என்ன பண்ணிக்கலாம்
மல்டிபிள் பண்ணி கூட போடலாம். தட்ஸ் ஆல். புரியுதா? அடுத்த போலாமா? அடுத்து ரொம்ப முக்கியமான 5 மார்க்மா. ரொம்ப முக்கியமான 5 மார்க் 2.27 சொல்லுங்க போல. எழுதிக்கலாம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரியுதுன்னா இங்க வந்து சம் போடு. அவன் உட்காந்து பேச கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்மா. சொல்லு பார்க்கலாம். given என்னன்னு சொல்லுங்க. given z equal to x plus iy கொடுத்திருப்பாங்க. சொல்லுப்பா. argand of z minus 1 by z plus 1 equal to 5 by 2. கவனி ரொம்ப முக்கியமா. so that சொல்லுங்க. square equal to 1. show that x square plus y square equal to 1. இது என்ன ஈக்குவேஷன் தெரியுதாப்பா? ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், யூனிட் சர்க்கிள்னுடைய ஈக்குவேஷன். x square radius 1 x square plus y square equal to a square னா சர்க்கிள்னுடைய ஈக்குவேஷன். இங்க ரேடியஸ் வேல்யூ 1ங்கறதால யூனிட் சர்க்கிள். நாம அந்த போட்டோம்லையா ஷார்ட்கட் சொன்னோம் இல்லையா? ஆன்சர் எப்பவுமே மெஷர் பண்றது 0,1 0,-1 1,0 -1,0 போடுவோம். அது யூனிட் சர்க்கிள் வச்சுதான் போடுவோம். சரியா? சரி கவனி. இப்ப இந்த கிவன்ல எடுத்துங்க. ஆர்கன் ப்ராப்பர்ட்டி நம்ம டினாமினேட்டர்ல இருந்தா எப்படி எழுதுவோம்? அப்ப எப்படி எழுதுவோம்? ஆர்கன் ஆஃப் z minus 1 minus argand of z plus 1 equal to 5/2. சொல்ல பார்க்கலாம். இப்போ இங்க z க்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ணுங்க. given என்ன கொடுத்திருக்காங்க? x plus iy minus 1 minus argand of x plus iy plus 1 equal to 5/2. சரியாமா? இப்ப நம்ம எப்பயுமே முதல் வேலை என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல என்ன பண்ணணும்? வெரி குட். ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா நம்ம என்ன பண்ணணும்? பிரிக்கணும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இங்க ரியல் பார்ட் சொல்லுங்க. x minus 1 plus iy. நெக்ஸ்ட் அடுத்ததுல சொல்ல பார்க்கலாம். minus argand of இங்க என்ன பண்ணுது? ரியல் பார்ட் இருக்கா? அப்ப சொல்ல பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? 1 plus iy equal to என்னமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆர்குமெண்ட் எப்படி நாம சொல்லுவோம்? என்ன ஃபார்முலா ஆர்குமெண்ட்டுக்கு? ஆங்கிள் தானே. சொல்லுங்க பார்க்கலாம். tan inverse of imaginary part divide real part. இங்க சொல்லுப்பா. equal to 5. கேட்டாமா? இப்ப நம்ம நேத்து எழுதி போட்டோம் இல்லையா? என்ன ஃபார்முலா எழுதி போட்டோம்? 2 ஃபார்முலா எழுதி போட்டிருப்போம். tan inverse of a minus tan inverse of b equal to tan inverse of a minus b by அப்ளை பண்ணுப்பா. இது பாசிட்டிவ் தான், அதனால நம்ம மாடுலஸ் போட தேவையில்ல. சொல்லுங்க. tan inverse of a இங்க பாருங்க. இது ஃபுல்லா a வேல்யூ. இது ஃபுல்லா என்ன வேல்யூ? a. இது ஃபுல்லா b. சொல்லுங்க பார்க்கலாம். y divide x minus 1 minus y by x plus 1 by
1 plus y by x minus 1 into y by x plus 1 equal to இந்த tan inverse அந்த சைடு போனா என்ன மாறும் tan ஆ மாறும். இது என்னவா மாறிடும் tan. சரி இங்க LCM எடுப்பா. கிராஸ் மல்டிபிள். LCM னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. சொல்லுங்க. y into x plus 1 minus y into x minus 1 divide denominator என்ன பண்ணிக்கணும் அது அப்படியே வச்சுங்க மல்டிபிள்லாம் பண்ண தேவையில்ல x minus 1 into x plus 1 அடுத்ததுமா இங்க நாம எப்பயுமே இங்க பாருங்க இப்போ 1 plus 3/5 இருக்குதுன்னா நம்ம LCM எடுக்கணும்னா என்ன பண்ணணும் இதை இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா அதே போல இங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க இங்க 1 இருக்கு 1 கூட எதை மல்டிபிள் பண்ணோம்ப்பா அங்க டினாமினேட்டர்லாம் என்ன x minus 1 into x plus 1 இங்க என்ன சிம்பிள்மா இருக்கு மறந்துடாத மாத்தி போட்டுறாத பிளஸ் நியூமரேட்டர் அங்க என்ன இருக்கு y into y y square divide into x plus 1 equal to என்னப்பா tan அந்தான போனா என்ன இருக்கு tan inverse tan ஆ மாறிடும் tan inverse இந்த சைடு வந்தா tan ஓகேவாமா சொல்லுமா ஓகேமா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ இங்க எதுப்பா கேன்சல் ஆகும் இது டோட்டலா கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே நிமிஷம் நான் சொல்றதை கேளு ரொம்ப நீ பிரீஃபாலாம் போக தேவையில்ல tan 5/2 வேல்யூ என்னமா இன்ஃபினிட்டி அது என்ன 1/0 இருந்தாலும் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் கரெக்டா இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் நாம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் அதை அப்படியே வச்சுக்கலாம் இதை நீ உள்ளெல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு இருக்காத ஏன்னா இந்த டிவைடு 0 இந்த சைடு வந்தா மல்டிபிள் ஆகும் இல்லையா அப்ப இது மொத்தமா என்ன ஆயிரும் 0 ஆயிரும் அதனால அங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் அப்படியே வச்சுங்க என்ன இருக்கு சொல்லி பார்க்கலாம் y into x plus 1 minus y into x minus 1 டினாமினேட்டர் இது என்னப்பா a plus b into a minus b என்ன ஃபார்முலா a plus b into a minus b equal to என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுமா அப்ப ஏங்கிற இடத்துல x இருக்கா x ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal to 1/0 இந்த டினாமினேட்டர் 0 இந்த சைடு வந்தா மல்டிபிள் ஆயிருமாமா 0 வால மல்டிபிள் பண்ணா எல்லாமே என்ன ஆயிரும் 0 இங்க என்ன இருக்கு 1 ஆல மல்டிபிள் பண்ணா சேம் ஆன்சர் என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம் நான் ஆர்டரா எழுதிக்குவா plus y ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் என்னதான் 1 இப்போ இந்த -1 இந்த சைடு எடுத்துவாங்க என்ன ஆயிரும் அப்போ x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் equal that's our answer ma hence the proof important 5 மார்க் நல்லா பாத்துங்க எடுத்து பார்க்கலாம் நோட் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் இது எழுதிட்டீங்களா ஆல்ரெடி 2.25 ஹோம்வொர்க் கொடுத்தது இல்லையா ஹோம்வொர்க் போடல சீக்கிரம் எழுதி பார்க்கலாம் கிளாஸ் ஒர்க் யாராவது செய்யணும் பண்ணணுமா ஹோம்வொர்க் கொடுத்தா சொல்லியா ஞாபகப்படுத்தல அப்ப இதெல்லாம் ஹோம்வொர்க் இல்லாத 2.25 இந்த டேபிள் டெஸ்ட் சொன்னேன் அதுதான் போகும் யாரு காலையில லேட்டா வந்தது 3 பேர் ஆப்சன்ட் சாக்சியா +2 நோட்ஸ் போயிருக்கு டெய்லி 1 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா வந்தா எப்படி கிளாஸ் பேசலாம் அந்த விஷயம் நீங்க வரலனால கேட்க ஆரம்பிச்சுவாங்க போர்டு எடுக்க ஆக்சுவலி காலியாச்சா அவன் நேம் அப்போ நீங்க
ஏன் போட்டல தப்பா சொல்ல தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் புரியுதா அவர் தப்பா சொல்லலாம் மீட்டிங்ல சொல்றது புரியுதா அதனால நாளைக்கு வேணா நீங்க சாட்டர்டே இருந்து கரெக்டா வந்துடணும் நாளைக்குள்ள எல்லாருமே வாங்கிடணும் அம்மா பழசெல்லாம் கிடையாதாம்மா எல்லாருமே துணிவா வாங்கணும் சொல்றது புரியுதா நாளைக்கு எல்லாமே நம்ம கிளாஸ் பர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் ஆயிருக்கும் இன்னும் 3 பேர் லீவ் அவங்க வாங்கிருக்காங்களா வாங்கலையாப்பா சொன்னா வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரஜிகா மது வாங்கிட்டாச்சு. ரஜிகா இன்னும் வாங்கல. யார் நம்ம ஃப்ரெண்டு யாரு இங்க உட்காந்துருப்பாங்க அவங்க அப்படி நீங்க என்ன புரியுது அவருக்கு சொல்லுங்க போட்டுறீங்களா கண்டிப்பா வாங்கிடணும் புரியுதா புரியுதா டேவிட் படிச்சு சொன்னால அந்த சிவினிக் சர்ச்சில் தான் படிச்சு வர சொன்னேன் போர்டுல போடுன்னு போறான் அந்த போர்டு ஒன்றுதான் இந்த போர்டு மேல வாமா கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கவா அன்னிலாம் எல்லாத்தையும் போட்டுட்டாங்க ஏன்னா அதுவா நான் படிச்சு சொன்னேன் யூனிட் செக்ஷன்ல இருக்கிறது தான் நான் படிச்சு சொன்னேன் சர்க்கிள் போட்டு 0,1 1,0 அதுதான் படிச்சு சொன்னேன் அதான் சொன்னேன் இதை போடுப்பாங்க போடு இதெல்லாம் 5 டைம்ஸ் போச்சுன்னா எழுதிச்சு மட்டும் எழுதி படிக்காத ஒன்று பண்ணு நானா ரெட்ல எழுதலாம் தெரியுதாமா
எல்லாமே தப்பு எல்லாமே தப்புங்க சரிங்களா ஆமா முன்னாடியே புரிஞ்சுக்க அவ்வளவுதான் இருக்கும் அந்த ஒரு நாள் பாப்போம் மட்டும் சொல்லி நாங்க ஏதாவதுன்னா நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவேன் எதுக்கு போன ப்ராஜெக்ட் இருக்கிறேன் படிக்கிறதே இல்லைன்னு சொல்றோம் நான் நீ டெய்லியுமே படிக்கல நேற்றுமே நீங்க கரெக்டா போடல பேரண்ட்ஸ் கிட்ட தகவல் சொல்லுவேன் இப்படிதான் இருக்காங்க பார்த்துருக்கேன் சொல்லுவேன் ஜீரோவுக்கு எங்க மைனஸ் போடுறீங்க ரெட் கலர் டிஷர்ட் தெரியுமா அதுக்கு என்ன பண்றீங்க நீங்களும் என்ன பண்றீங்க எல்லாம் படிச்சுக்க சொல்லலாம் ஏன்னா அதோட எப்படி எழுதி செய்யிட்டேன் இதுதான் எழுதி போட்டுருந்தாங்க ஆங்கிள் எங்க ஆங்கிள் எல்லாம் எதுவுமே எடுத்து நீ பாட்டுக்கு அந்த பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட்ல உள்ள வேல்யூ எது செகண்ட்ல உள்ள வேல்யூ எது ஜீரோ எங்க இருக்கும் 5 எங்க இருக்கும் 90 எங்க இருக்கும் 180 எங்க இருக்கும் எதுவுமே எழுதல அது வேண்டாம் அது இல்ல அந்த லைன் நேரம் தானே ஆங்கிள் எழுதி போட்டுருக்கோம்ல அத சொல்லு படிக்க மாட்டேங்க ஏதோ எழுது சிலருங்களா என்ன பண்ணாலும் அப்படியே பாருங்க நீ எப்படி இருக்கிற எழுதிட்டீங்களாமா நல்லவா அதெல்லாம் இந்த கிரீன்ல போட்டுருக்கதெல்லாம் பென்சில்ல போட்டுக்கோ உனக்கு புரியணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் அதை நீ மெயின் ஒர்க்கா எழுதுறா இந்த மல்டிபிள் பண்ணிருக்கலாம் மேலே எங்கேயோ அதான் பென்சில்ல போட்டுக்கோ இல்ல நீ உனக்கு புரிஞ்சுதான் விட்டுரு ஆமா வெரி குட் வா கையை விட்டுல 3/5 இருந்தா எழுதுல அங்கேயும் போற கீழே என்ன முன்ன எழுது நான் உங்க பார்த்து படிக்க மாட்டேன் நினைச்சிட்டேன் பரவாயில்ல வெரி குட் வா
Don't reject the race. இந்த மூஞ்சிலாம் பார்த்தா என்ன செய்யலாம் அது ஒரு எக்ஸாம் வச்சு நான் பேப்பர் கூட நான் சொல்றேன் நல்லா படிச்சா நல்லா பசங்களா நல்லா படிச்சா நல்லா பசங்களான்னு கேக்குறேன் என்னமா சீக்கிரம் அடுத்த எக்ஸசைஸ் போலாம் டிஓவிஎஸ் இதெல்லாம் எழுதி முடிச்சுன்னா அந்த டிஓவிஎஸ் அதை பார்த்து எழுதிக்கோ ஈரவசனமா பேசுறேன் நீ நோட்ல இந்த மாதிரி எழுத பாரு ஆட்டோமேட்டிக்கா எக்ஸாம் பேப்பர்ல பிரசன்டேஷன் நீட்டா வந்துடும் எல்லாம் பொண்ணுலாம் கலைஞர போட்டு தீர்த்து வச்சா நோட்டை டெலிட்டா நேற்று வந்தாங்க அவங்க யார் எதிர்ல இருப்பாங்க 3 பேருக்கு எங்க தெரிஞ்சா 3 பேருக்கு ஒரே டைம்ல லீவ் போடுறாங்க இந்த போன் நம்பர் 3 பேருக்கு நேர்மை எனக்கு எழுதிக்கணுமா போன் நம்பர் இருக்குல்லே 3 பேர் நேர்மை எனக்கு போன் நம்பர் இருக்கு ஒரே பென்சில் 3 பேர் ஒரே டைம்ல ஏதோ பிளான் பண்ணி லீவ் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன் நான் சரி நீர் இருக்குது வாய்ஸ் பண்ணி நான் நம்பவே மாட்டோம் உங்களை அது அந்த பொண்ணுதான் தெரியாது ஆமா ஆமா The next முடிச்சீங்க அந்த டிஓவிஎஸ் நம்ம எழுதுமா ரிகார்ட் ப்ரூஃப் அது அது கீழ தரவலே வரதே எழுதுங்க வாங்கி வச்சிருக்காங்க என்னது கையில காப்பு மாதிரி நேற்று யாரும் போட்டுருந்தாங்க என்ன யாரும் போட்டுருக்கீங்க அதான் நீ வீட்டுல போட்டு SNTS எழுதியா
முடிச்சிட்டீங்களா? கீழே கால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனீங்களா? அப்படியே நீயா போடு. அப்படியே ஒவ்வொரு இடத்தா பார்த்து எழுதிட்டு இருக்காத. இந்த கீழே பாக்ஸ்ல பார்முலா கொடுத்துருக்கலையா, அதெல்லாம் நீ பென்சில் எழுது, இல்லைன்னா சைட்ல எழுது. அதே மாதிரி எழுதி வைக்காது. அதே மாதிரி பார்முலாவே வருது. பார்முலாமா அல்லது எழுதிக்கலையா? பென்சில் எழுதிங்கிறதெல்லாம் எல்லாம் சைட்ல எழுதிக்கும். நெக்ஸ்ட் ஹவர் எனக்கு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹவர் எப்போ? லாஸ்ட் ஹவர். கோல் லீடர் யாரு? அதெல்லாம் எழுதுப்பாரு, எல்லாருமே இருப்பாங்கல்ல. கீழே 11G2 கீழே புரியுதா? அது சரி. ஆமாமா, அதுவும் அது கீழே இருக்கா, பரவாயில்ல இருக்கு. எல்லாரும் இருப்பாங்கல்ல. இது ஸ்கூல். அது சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? டைம் ஆச்சு. அது கீழே இருக்குது. எத்தனை டைம் தான் கேட்பீங்க? டிமோனிஸ்ட் இரண்டு எழுதிட்டா அது கீழே பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சொல்லல. அதை எழுதுறதுக்கு அப்புறம் கரலாரி எழுதிருக்கும். ஒரு மலை அளக்கணும்னு வச்சுக்கோ, நம்ம வந்து அளக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க, ஆங்கிள் மென்ஷன் பண்ணி அதை வந்து டிஸ்டன்ஸ் வச்சு அளப்பாங்க. அதுதான் இந்த ரேஷியோஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப கப்பல் வச்சுங்களேன், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் எவ்வளவு நம்ம கரைக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் ஆகணும் அப்படின்னா, ஒவ்வொரு துறைமுகத்திலையும் மேல என்ன வச்சிருப்பாங்க, லைட் சொல்லி பாத்தீங்கன்னா அதை மெஷர் பண்ணுவாங்க. அதை மெஷர் பண்ணிட்டு அந்த ஆங்கிள் வித் அந்த லைட் ஹவுஸ்னுடைய ஹைட்டை வச்சுட்டு நம்ம என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ் போக முடியும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். மலையினுடைய ஹைட் அளக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டி இது எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இங்க இருக்கோம், இப்போ ஒரு கோபுரத்து மேல ஒரு பறவை பறக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த பறவை இந்த லேண்ட்ல வந்து எவ்வளவு உயரத்துல பறந்துச்சுன்னா நம்ம இப்படி அளக்க முடியும். அப்ப ஆங்கிள் வச்சு மெஷர் பண்ணுவோம். அப்ப இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஈஸியா, நம்ம இங்க இருந்து வெள்ளூருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியுமா, இங்க இருந்து கேவிக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு ஹைட்ல பறக்குறத மெஷர் பண்ணுவோம். இதெல்லாம் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ தான். செம்மை எதுக்குமே நமக்கு ரைசர் சம்பளம் தெரியுது. முடிச்சிட்டீங்களா? கவனிப்பா, கவனி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கவனி பார்க்கலாம், பேசாத. பேசாதான் பேசிக்கலாம்.
plus a சார் பிரேக் சார் இப்போ 11:20 க்கு மாத்திட்டாங்க இதுவாமா